இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த பக்கமும் பேசுகிறாரு. எடப்பாடி தான் துரோகி, சசிகலாவிடம் எப்படி நான் பரிந்துரைத்தேன், கூவத்தூரில் நடந்த விஷயத்துக்கு வீடியோ ஆதாரம் இருக்குன்றாரு. 4 வருஷம் ஏன் வெளியிடல? இப்போ வீடியோ ஆதாரத்தை வெளியிடுங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓபிஎஸும் தினகரனும் பாஜகவை விட்டு வெளியே வரல. ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் எடப்பாடியை மட்டும்தான் எதுக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அவங்களே சொல்றாங்களே, அவரை மட்டும் தான் எதுக்குறாங்க. தினகரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்றபடி நாங்கள் என்டிஏ கூட்டணி ஏற்றுக்கிறோம். இப்போ அதில் தெளிவாக இருக்காங்க. பாஜகவோட தொடர்பு இருக்கிறத தெளிவாக இருக்கிறாங்க, மறுக்கலை. ஓபிஎஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்காரு. பாஜகவோட அந்த அலையன்ஸில் வந்து ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்திலே போட்டிட்டாரு. ஸோ அவங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. பிரச்சனை எடப்பாடி தான். இப்போ செங்கோட்டையனுக்கு அதுதான் பிரச்சனை. செங்கோட்டையனுக்கு எடப்பாடி மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்சி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அவர் நீதிமன்றம் போகட்டும், நான் நீதிமன்றம் போகிறேன், என்னை விதியின் அடிப்படையில் நீக்கலை, அது நீக்கவே கிடையாது, இவர் தற்காலிக பொதுச் செயலாளர், எல்லாம் சரிதான். இதில் வந்து எடப்பாடிக்கு எந்த விதமான ரோலும் இல்லை, அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. எனக்கு ஜூனியர். அவரை பொதுச் செயலாளர் ஆவதற்கு நான் சசிகலாவிடம் எப்படி பேசணும்னு தெரியுமா? எவ்வளவு தூரம் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது சில தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்வு நடந்த போதே நம்ம பேசினோம், அவர் கட்சியிலேருந்து தூக்குவாங்கன்னு. ஜெயலலிதா காலமாக சொல்லியிருந்தார் எடப்பாடி, கட்சியிலேருந்து தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் எங்க. ஜெயலலிதா காலமாக இருந்தால் அந்த நிமிடம் தூக்கப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்து வந்தவர் தான் செங்கோட்டையன். ஏன் செங்கோட்டையனையே ஜெயலலிதா வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கலையா? ஒரு பிரச்சனை இல்லை, அடிப்படை உறுப்பினர் பதவிட்டு தூக்கல. அஃப்கோர்ஸ். அப்போ ஜெயலலிதா வந்து எவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல.